இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 15 மே 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கல இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேரளத்தின் புதிய முதல்வர் வி.டி. சதீஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இழுப்பறிக்கு அப்புறம் காங்கிரஸில் 3 பேர் இருந்தாங்க இல்லையா, 3 பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தரை வந்து முதல்வராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா கடந்த பினராயி விஜயன் ஆட்சியில் ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார். சரியா? ஸோ அதனால் இவருக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இவர் நிறைய அந்த இதெல்லாம் பேசி நிறைய எதிர்ப்பு தெரிவித்து நிறைய போராட்டங்கள் எல்லாம் பண்ணி இவர் ஜெயிச்சும் இருக்கார். ஸோ அதே மாதிரி இவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ மே 18 இந்த பதவியேற்பு விழா இது நடக்க போகுது. சரிங்களா? மண்டே. ஸோ இவங்க அவங்களுடைய ஆளுநர் ஆர்வி ஆர்லேக்கர், நம்மளோட ஆளுநர் அவர் தான். ஸோ அவரை சந்தித்து பெரும்பான்மை இருக்குது, பதவி பிரமாணம் செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்ததாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ கேரளாவோட புதிய முதல்வராக இவர் வந்திருக்கார். சரியா? அதை மட்டும் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க, விரைவில் மகளிர் உரிமை தொகை தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போது என்னென்னா வந்து கடந்த டிஎம்கே ஆட்சியில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க இல்லையா, இந்த மகளிர் உரிமை தொகை. யாருக்குன்னா இந்த டேக்ஸ் கட்டாதவங்க இருப்பாங்க இல்லையா, பெண்கள், ரேஷன் கார்டு, அதாவது பெண்கள் இருப்பாங்க இல்லையா, குடும்பத்தில். ஸோ அவங்கள பெண்களுடைய வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாய் போடுவாங்க. ஓகே. அப்படின்ற திட்டம் தொடங்கப்பட்டுச்சு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பேரில். சரியா? ஸோ இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் இந்த திட்டங்கள் வந்து தொடருமா அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தது வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இதுவாகாது, கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஆனால் இதில் என்னென்னா தமிழக வெற்றி கழகமும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில். என்னென்னா வந்து நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை 2500 வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பட் ஆனால் இப்போது இது கண்டினியூ ஆகுமா, இல்லை 2500 இந்த மாதம் போடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து தமிழக அரசு தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மே மாதத்திற்குரிய 1000 ரூபாவை நாங்கள் போடுவோம், அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கிட்டத்தட்ட 1.31 கோடி பயனாளிகள் ஆல்ரெடி இதில் பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வந்து இந்த மந்த்துக்குள்ளே எப்படியாச்சும் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. சரி, விரைவில் அந்த வரவு வைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அதே சமயம் நேற்று பார்த்திங்கன்னா புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துருச்சு. புதுமை பெண்ணா என்ன, அதாவது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகள். ஓகேவா? புதுமை பெண்ணா அரசு பள்ளிகளில் 6 to 12 படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி அவங்க சேர்ந்துருந்தாங்க, காலேஜ் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவும் வகையில் புதுமை பெண் திட்டத்து மூலிமா மாதம் 1000 ரூபா போடுறாங்க. சரியா? அதே மாதிரி தமிழ் புதல்வன் அது பார்த்திங்கன்னா அது சேம் பாய்ஸ்க்கு, மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படித்து பாஸ் பண்ணி காலேஜ் சேர்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா புதுமை பெண் திட்டத்தில் புதுமை பெண் திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா September 5, 2022 கொண்டு வந்துருப்பாங்க. சரியா? சென்னையில் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ் புதுமை திட்டம் வந்து August 9, 2024 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அந்த டேட்ஸ்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு என்ன சொல்ல, ஒரு லேண்ட்மார்க்கான ஸ்கீம்னும் போது இதை பற்றி இன்னும் கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து வந்தோம்னா பெரிய அளவு செய்திகள் இல்லை, டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இது நிறைய வரவேற்புகள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த வன்முறைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, லைக் இதுக்கு முன்னாடி என்னென்ன வன்முறைகளும் நடந்துச்சு, ஏன் இந்த அரசு மேலே இவ்வளோ வன்முறை நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை. ஸோ திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அரசிதழ் வெளியீடு. ஸோ திருச்சி கிழக்கு வந்து இப்போது காலி ஆகிடுச்சு, அங்கே மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் நடக்கும். ஓகேவா? ஒரு 6 monthsக்குள்ளே. சரியா? அடுத்து வந்தோம்னா ஓகே, உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வழிகளை பிரிக்ஸ் கண்டறிய வேண்டும், இந்தியா வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, பிரிக்ஸ் மாநாடு வந்து செப்டம்பரில் நடக்க போகுது. ஓகே, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அப்புறம் நிறைய நாடுகள் இருக்குது. எகிப்து வந்துட்டாங்க, எத்தியோப்பியா லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணாங்க, ஈரானு, யுஏஇ, இந்தோனேஷியா.
ஸோ ஸோ இதில் என்னென்னா வந்து அதோட உச்சி மாநாடு நம்ம இந்தியாவில் செப்டம்பரில் நடக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இப்போ அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த கண்ட்ரிஸோட, ஸோ அவங்களோடைய ஒரு மீட்டை வந்து டெல்லியில் வந்து நடந்துச்சு. சரியா? ஸோ அதில் வந்து இந்த மேற்காசிய போர் பற்றி எல்லாத்தையும் பற்றியும் ஒரு ப்ரீஃபான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்கு. சரியா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது அது எப்போ நடக்குது, பிரிக்ஸ்னால் என்ன, அது எப்போ கொண்டு வந்தாங்க, யார் யார் உறுப்பினராக இருக்கா. சரி, அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா கடைசியாக ஸோ நேற்று வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சைனா பிரதமர் அதிபர் ஷிம்பிங்கிங் அவங்களையும் வந்து சந்தித்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் லெவலில் டிஸ்கஷன் நடந்திருக்கு. முக்கியமாக அந்த தைவான் இஷ்யூ, அது சைனாவுக்கும் தைவானுக்கும் ஒரு வார் போயிட்டுருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் அவ்வளோ தேவையில்லை. அவ்வளோதான் நிற்கிறது முக்கியமான செய்திகள். நம்ம நாளை செய்திகள் சந்திக்கலாம். தேங்க்யூ.